ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி சூப்பரான பூரிக்கிழங்கு செய்யலாம் வாங்க. இந்தமாரி செஞ்சு பாருங்கள், சூப்பராக அருமையாக இருக்கும். அதுக்கு ஃபஸ்ட்டு கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம். நான் கொஞ்சமாக தான் சேர்ப்பேன். கடுகு போட்டு பொரிஞ்ச பிறகு கொஞ்சமாக கடலைப்பருப்பு, உங்களுக்கு பிடிக்குன்னா இன்னும் கொஞ்சம் கூட சேர்த்துக்கலாம். அது கொஞ்சம் நல்லா வறுபட்ட பிறகு இஞ்சி வந்து நசுக்கி போட்டுக்கலாம். கருவேப்பிலை கொஞ்சம் போட்டு கொஞ்சம் நல்லா வதக்கிக்கலாம். கருகக்கூடாது, சிம்மில் வச்சு செஞ்சால் தான் நல்லாயிருக்கும். எவ்வளோ காரம் தேவை அந்த அளவுக்கு பச்சை மிளகாய். எனக்கு காரம் பிடிக்கும், அதனால் கொஞ்சம் நான் ஒரு 4-5 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். ஒரு 2 பெரிய வெங்காயம் சேர்த்து வதக்கிக்கலாம். ரொம்ப வதக்கக்கூடாது, ஒரு 30% வதங்கினா போதும். இந்த அளவுக்கு வதங்கின பிறகு மஞ்சள், கொஞ்சமாக மிளகாய் பொடி சேர்த்துக்கலாம். வெறும் மிளகாய் பொடி, கொஞ்சம் உப்பு சேர்த்து அப்படியே கலந்துக்கலாம். நல்லா வதக்கி வச்சு சும்மா ஒரு நிமிஷம் கிளறி விட்டால் போதும். இப்போ வந்து உருளைக்கிழங்கு நல்லா வேக வச்சு வச்சுருக்கேன். கையிலே இப்படி மசிச்சுக்கலாம். அது நல்லா தண்ணி விட்டு அதுக்கு பிறகு கரண்டியில் அந்த மசாலா கூட சேர்த்து அப்படியே கரண்டிலேயே நசுக்கும்போது அது நல்லாயிருக்கும். இப்போ இந்தமாரி கொஞ்சம் கிழங்கா இருந்தால் பரவாயில்ல. இப்போ கொஞ்ச நேரம் நல்லா கொதி வந்த பிறகு இப்படி கரண்டிலே நல்லா இது பண்ணும். அப்போ தான் நல்லா மசாலா நல்லா கொஞ்சம் கெட்டியாக திக்காக வரும், நல்லாவும் இருக்கும். நம்ம நல்லா மசிச்சு போகிறத விட இந்தமாரி போட்டு கரண்டியில் அங்கே அதிலே அப்படி பண்ணும்போது கிரேவி வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ தக்காளி சும்மா பேருக்கு தான் தக்காளி போட்டு ரொம்ப நேரம் கொதிக்க விடக்கூடாது. சும்மா ஒரு நிமிஷம் கொதி வந்தாலும் போதும். அதுக்கு பிறகு கொத்தமல்லி, கருவேப்பிலை, என்கிட்ட கொத்தமல்லி இல்லை, கருவேப்பிலை மட்டும் போட்டு எடுத்துக்கிட்டேன் நான். இப்போ சூப்பரான பூரிக்கிழங்கு ரெடி. வாங்க சாப்பிட்லாம். பாய்.